வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோட சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என்னோட இன்ட்ரடக்ஷன் வீடியோ போய் கண்டிப்பாக பாருங்கள். இந்த சேனலை ஏன் ஸ்டார்ட் பண்ணேன், என்ன மாதிரி டாபிக் இந்த சேனலில் நான் டிஸ்கஸ் பண்ணுவேன் அப்படின்றத பற்றி சொல்லியிருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு டாபிக் வந்து காயின்லி டேக்ஸ் கால்குலேட்டர் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி, அது சாஃப்ட்வேர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பேசிக்ஸ். நான் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் இல்லை. இந்த சேனல் வந்து என்னோடய பர்சனல் லேர்னிங்ஸ் வந்து எஜுகேஷனல் பர்பஸாக தான் ஸ்டார்ட் பண்ணேன். எல்லாருக்கும் என்னோடய நாலேஜ் ஷேர் பண்ணுறதுக்கு மட்டும்தான். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமாக ஒரு டெசிஷன் எடுக்கணும்னா ஒரு ப்ரொஃபஷ்னலை கன்சல்ட் பண்ணுங்கள். அகெயின் இந்த வீடியோஸ் நான் போடுறது வந்து பியூர்லி எஜுகேஷனல் பர்பஸ்க்கு மட்டும்தான். ஸோ வித் தட் இன்றைக்கி வீடியோவில் வந்து கிரிப்டோ டேக்ஸஸ் வந்து எப்படி காயின்லி சாஃப்ட்வேரில் வந்து காயின்லி சாஃப்ட்வேர் மூலமாக பண்ணுறதுன்றதை பற்றி ஒரு ஹை லெவலாக சொல்ல போகிறேன். ஸோ ப்ராட்லி எப்படி லாகின் பண்ணணும், செட்டப் எப்படி பண்ணணும், ட்ரான்சாக்ஷன்ஸ் எப்படி வியூ பண்ணுறது, அப்புறம் டேக்ஸ் ஜென்ரேஷன், வாலெட்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது, கீ செட்டிங்ஸ், டேக்ஸ் ரிப்போர்ட் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது. ஸோ இதை பற்றி மட்டும் நம்ம பார்ப்போம். அண்ட் ஸ்பெசிஃபிக்லி நான் வந்து யூகே கஸ்டமர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுன்றதை பற்றி சொல்லுவேன். உங்கள் கண்ட்ரி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி செட்டிங்ஸ் மாற்ற வேண்டியது இருக்கும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பட் அப்பார்ட் ஃப்ரம் இட், இஃப் யூஆர் பேஸ்ட் அவுட் ஆஃப் இங்கே யூகேல இருந்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும். அண்ட் கன்சிடரிங் இந்த வருஷத்தோட லைக் ஃபினான்ஷியல் இயர் இஸ் கமிங் டு அன் எண்ட் ஃபார் யூகே April 5th. அண்ட் நீங்கள் வந்து கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா, காயின்லி சாஃப்ட்வேர் மூலமாக நீங்கள் வந்து உங்கள் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுனால, உங்கள் ட்ரான்சாக்ஷன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுனால அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு வந்து எவ்வளோ டேக்ஸ் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் இயர் பே பண்ணணுன்றது வந்து ஒரு வியூ கிடைக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஏதாவது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும், ஏதாவது வந்து கிரிப்டோஸ் வித் லாஸ் பண்ணி கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணணும், அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கூட இட்ஸ் அ குட் டைம் டு ஐ பிலீவ் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கான ஆக்ஷன்ஸ் என்னன்ட்டு இன்னும் டைம் இருக்குது, 1 or 2 weeks இருக்குது. ஸோ யூ கேன் ஸ்டில் டேக் சம் ஆக்ஷன்ஸ் ஆன் இட். Okay, so let's get into coinly.io. Okay, so coinly.io குள்ள போயிட்டு sign up. ஸோ நீங்கள் வந்து சைன் அப் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கூகுள் வழியாகவும் பண்ணலாம். யூகேல வந்து ரிவோல்ட்ன்றது வந்து ஒரு பேங்க், ஸோ அது வழியாகவும் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் வந்து உங்கள் இமெயில் மூலமாகவும் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணலாம். நான் வந்து என்னோட கூகுள் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி பண்ண போகிறேன். ஸோ பாப்அப் வந்திருக்கு. யூ கேன் செலக்ட் காப்பி அண்ட் கிரிப்டோ. ஸோ இப்போ வந்து செட்டப் ஆஃப் த அக்கௌண்ட். ஸோ இண்டிவிஜுவலாக இல்லை பிஸ்னஸ் அக்கௌண்டண்டா? ஸோ மோஸ்ட்லி இண்டிவிஜுவல். கண்டினியூ. ஸோ எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்? வெறும் டேக்ஸ் ரிப்போர்ட்ஸ், வெறும் போர்ட்ஃபோலியோ ட்ராக்கிங், அதாவது கொடுத்தல் வாங்கல், எவ்வளோ காயின்ஸ் உங்ககிட்ட இருக்குது அந்த மாதிரி ஒன்லி ட்ராக் பண்ணுறதுக்கு மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இல்லை வந்து டேக்ஸ் ரிப்போர்ட்ஸ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி கண்ட்ரிஸ் வந்து வேரி ஆகும். ஸோ இஃப் நீங்கள் நான் வந்து யூகே ஸ்பெசிஃபிக்காக பண்ண போகிறேன். இஃப் நீங்கள் வந்து இந்தியா ஸ்பெசிஃபிக்காக பண்ணணுன்னா கூட நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு யுனைடெட் கிங்டம் வச்சுப்போம். கண்டினியூ. ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து உங்கள் வாலெட் அட்ரஸ் கொடுக்கணும். நான் வாலெட் வந்து அடுத்த ஸ்டெப்பில் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு இது கண்டினியூன்னு கொடுத்துருவோம். ஸோ யூ டோன்ட் ஹாவ் எனி வாலெட்ஸ். ஓகே, ஸோ வாலெட்ஸ் கொடுப்போம். டேஷ்போர்டு வந்து இப்படி தான் அப்பியர் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டெப்ஸ் பண்ணோம்? ஃபஸ்ட்டு வந்து வாலெட் அக்கௌண்ட் ஆட் பண்ணோம். நம்ம டிரான்சாக்ஷன்ஸ் வந்து அப்புறம் ரிவ்யூ பண்ணிக்கலாம். அப்புறம் டவுன்லோட் டேக்ஸ் ரிப்போர்ட். வெரி சிம்பிள். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இப்போ வந்து வாலெட் ஆட் பண்ணணும். ஸோ லெட்ஸ் சே ஆட் வாலெட்.
ஸோ 2 டைப் ஆஃப் வாலெட் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஒன்று வந்து சென்ட்ரலைஸ்ட் வாலெட்ஸ், தட்ஸ் காயின்பேஸ், பினான்ஸ், இந்த மாதிரி சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் கூட நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணலாம். அது வந்து ஏபிஐ மூலமாக சில பேர் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ காயின்பேஸ் ஐ திங்க் அலோவ்ஸ், பினான்ஸ் டெஃபினெட்லி தே அலோவ். ஸோ இந்த மாதிரி சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் நெக்ஸ்ட் வந்து நான் சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்ச், ரைட்? ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் சென்ட்ரலைஸ் மட்டும் தான் பண்ண போகிறேன். ஸோ என்னோட ஒரு சாம்பிள் அக்கௌண்ட் வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு காட்டிடுறேன் எப்படி ஆட் பண்ணுறதுன்ட்டு. ஸோ வந்து இது வந்து ஒரு நான் சென்ட்ரலைஸ்ட் அக்கௌண்ட்டு. எந்த செயின் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா ப்ராப்ளி I'll select mantle, ரைட்? ஸோ என்ன அட்வான்ஸ் செட்டிங்ஸ் இருக்குது? ஸ்டார்ட் இம்போர்ட் ஃப்ரம் த பிகினிங், ரைட்? எக்ஸாக்ட்லி. நீங்கள் வந்து செலக்ட் ஒரு டேட்டை பர்டிகுலராக கூட இம்போர்ட் பண்ணலாம். பட் இப்போ புதுசாக செட்டப் பண்ணுறதுனால பிகினிங் டே நம்ம செட்டப் பண்ணலாம். டேக்ஸ் டெபாசிட் ஆஸ், இது வந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறதுலேயே அப்படியே தெரிஞ்சிடும். ஸ்பெசிஃபிக்காக நம்ம கால் அவுட் பண்ணணுன்ட்டு ஒன்றும் அவசியம் இல்லை. ஸோ அதனால தான் நோ டேக் இஸ் ரெக்கமெண்டட். ஸோ அது பண்ணணும் அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் செட் பண்ணுறதுனால டெஃபினட்டாக நோ டேக் ரெக்கமெண்டே பண்ணுங்கள். எல்லாவட்டையும் அதுதான் பெஸ்ட்டு. பட் எதாவது கஷ்டமாக ஒரு 2-3 டிரான்சாக்ஷன்ஸ் ஒரு ஸ்பெசிஃபிக் டேட்டுக்கு நீங்கள் ஏற்ற மாதிரி பண்ணணும், கொஞ்சம் ட்வீக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். பட் ஐ வுட் கீப் இட் அஸ் நோ டேக் ஃபார் த டைம் பீயிங். Ignore reported balance. Okay, so this is important, right? Like உங்கள் காயின்லி வந்து using the transaction it will calculate a final amount, right? அண்ட் எக்ஸ்சேஞ்ச் வந்து எப்படி சொல்கிறது, எக்ஸ்சேஞ்சனோட இப்போ ஒரு காயின் பேஸ் வச்சுக்கலாமே. காயின் பேஸ் வந்து அவங்க டிரான்சாக்ஷன்ஸ் பேஸ்ட் பண்ணுற மாதிரி அவங்க வந்து ஒரு ரிப்போர்ட் மாதிரி வச்சுருப்பாங்க. உங்கள் ஃபைனலாக நீங்கள் எவ்வளோ இது ஹோல்டிங் பண்ணுறீங்க, அதோட காஸ்ட் ப்ரைஸ் என்ன அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ரிப்போர்ட்டிங். காயின்லேயே வந்து வெறும் டிரான்சாக்ஷன் மட்டும் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணும். ஸோ எது நீங்கள் கீப் வச்சுக்கணுன்றது வந்து உங்கள் இஷ்டம். பட் மை ப்ரெஃபரன்ஸ் இஸ் ஆல்வேஸ் காயின்லி கால்குலேட் பண்ணுறது பெஸ்ட்டு. ஏன் அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து ஏதாவது ஒரு பக், மோஸ்ட்லி இந்த ஏபிஐ பக்ஸில் என்ன ஆகும்னா நம்ம எல்லா டிரான்சாக்ஷன்ஸ் ஃப்ரம் காயின் பேஸ் வந்து இங்கே மிஸ் ஆகிறது சான்ஸ் இருக்கும். இந்த ப்ராப்ளம் வந்து மோஸ்ட்லி சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சில் தான் நான் பார்த்துருக்கேன். நான் சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சில் எந்த ப்ராப்ளமும் இருந்ததில்ல. ஸோ நான் சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச் நார்மலி வந்து கால்குலேட் தான் பண்ணுறது நடக்கும். இந்த ப்ராப்ளம் வந்து மோஸ்ட்லி சென்ட்ரல் எக்ஸ்சேஞ்ச். ஸோ வி டோன்ட் ஹவ் டு வரி அபவுட் இட். ஆல்வேஸ் லீவ் இட் டு காயின்லி டு டூ த ஃபைனல் கால்குலேஷன். அண்ட் நம்ம வந்து ரிவ்யூ டிரான்சாக்ஷன் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் ஏதாவது ஒன்று தப்பாக இருக்கா அப்படின்ட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு போட்டு இம்போர்ட். கிரேட். ஸோ இப்போ வந்து சிங்கிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இட் வில் டேக் ஃபியூ மினிட்ஸ். ஓகே, ஸோ நான் ஆஸ் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு சாம்பிள் வாலெட். இதில் எந்த டிரான்சாக்ஷனும் இல்லை. ஸோ இது வந்து ப்ராசஸ் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, சிங்க் ஃபெயில்டு. ரீசன் no transaction funds. Oh, it is pretty fast. Normally it will take some time. So what I'm going to do now is என்னோட இன்னொரு அக்கௌண்ட் வேர் there are few transactions. ஸோ அதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா உங்களுக்கு வந்து ஷேரிங். ஓகே, இந்த எரர் மெசேஜ் நம்ம பார்த்துட்டோம். நோ டிரான்சாக்ஷன்ஸ் ஃபவுண்ட். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஷேரிங் ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் என்னோட இன்னொரு வாலெட் ஆட் பண்ண போகிறேன் வேர் there are few transactions. ஸோ தட் வந்து இந்த கான்வர்சேஷன்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ I'll stop sharing and I'll add this wallet. Great. என்னோட அடுத்த வாலெட் வந்து இப்போ சிங்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ இட் வில் டேக் சம் டைம். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து வேறு என்ன பார்க்கலாம். ஓகே, ஸோ குயிக்லி வந்து நம்ம ப்ராப்ளி வந்து நான் சென்ட்ரலைஸ் இப்போ வந்து காயின் பேஸ் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சும்மா ஒரு ஹை லெவலில் செட்டப் ஆட்டோ சிங்க். ஸோ நீங்கள் வந்து இது இந்த ஏபிஐ மூலமாக கனெக்ட் பண்ணுறது. இன்னொன்று வந்து இம்போர்ட் ஃப்ரம் ஃபைல், ரைட்? ஸோ செட்டப் ஆட்டோ சிங்க் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஸோ காயின் பேஸ் வழியாக கனெக்ட் பண்ணிவிட்டு you can easily connect it. Okay, so I'll not get into the details. Probably வந்து செப்பரேட்டாக பார்க்கலாம். import from video வந்து காயின்லி வந்து it has a separate they have a கூகுள் டிரைவில் ஒரு சாம்பிள் டெம்ப்ளேட் வச்சுருக்காங்க. பேசிக்லி டிரான்சாக்ஷன்ஸோட இன்புட் அவுட்புட் அதெல்லாம் வந்து நீங்கள் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ குயிக்லி பார்க்கலாம் அது.
ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ ப்ராப்ளி நம்ம வந்து திருப்பி இதுக்கு வரலாம். இதுக்கு முன்னாடி என்னோட பேஜ் வந்து அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து குட். நம்ம வந்து டேஷ்போர்ட் இப்போ அப்டேட் ஆயிட்டிருக்கோம். ஸோ ஓகே. இந்த ஃபைல் வந்து ஓகே. கஷ்டம். ஓகே. ரைட். லுக்ஸ் லைக் நம்ம காயின்பேஸ்லயே போயிட்டு இத வந்து ஜெனரேட் பண்ணி அப்லோட் பண்ணலாம். பட் தேர் ஆர் சர்டைன் காயின்லி டெம்ப்ளேட்ஸும் இருக்கு. அது வந்து நீங்க அந்த கூகுள் டிரைவ்ல போனீங்கன்னா கிடைக்கும். குட். ஸோ இது வந்து 2 விதமா நீங்க வந்து சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் வந்து ஆட் பண்றதுக்கு இதுல முடியும். நவ் இப்போ வந்து டிரான்சாக்ஷன்ஸ்லாம் அப்டேட் ஆயிருக்கு. ஸோ டேஷ்போர்டு போய் பார்க்கலாம். கிரேட். குட். வாவ்! ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் ஏப்ரல் 2024லேருந்து ஓ! டேட் இதில இருக்கு. ஓகே. ஸோ லாஸ்ட் டாக்ஸ் இயர்க்கு பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா, அம் என்னோட வொர்த் வந்து இப்போதைக்கு வந்து 63 பவுண்ட்ஸ் தான் இருக்கு. பட் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட அ இந்த வாலெட்டுக்குள்ள இன்புட் எவ்வளோ வந்துச்சு, எவ்வளோ காசு உள்ள வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 2000 பவுண்ட்ஸ். வெளிய போனது 3000 பவுண்ட்ஸ். ஸோ இட்ஸ் அரவுண்ட் ஹவ் மச் 3 லேக்ஸ் யா. ஸோ இன்கம் பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் 1 லேக். ஸோ இட்ஸ் மோஸ்ட்லி ரிவார்ட்ஸில் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். பட் இப்போ போர்ட்ஃபோலியோ பயங்கர டவுனாக இருக்கும். ஸோ இட்ஸ் வெரி எக்ஸாஜரேட்டட் அமௌண்ட். ஸோ யா கெயின்ஸ் அன்ரியலைஸ் கெயின்ஸ் 412 பவுண்ட்ஸ். ஸோ லாஸில் தான் போயிட்டுருக்கு. ஸோ என்னெல்லாம் ஹோல்டிங்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மேண்டில் அண்ட் ஜோ 10. ஓகே கிரேட். 2 அசெட்ஸ் ஹிடன். ஓகே. மூவ் இருக்கு. அண்ட் லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணதுனால ஸோ 935 இட்ஸ் மோஸ்ட்லி மூ அண்ட் ஜோ 2மே பண்ணியிருப்பேன். ஸோ அது வந்து லிக்விடிட்டி பூல் கொஞ்சம் இருக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த வாலெட்டில் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். குட். ஸோ இந்த டேஷ்போர்ட் வந்து ஒரு கிளியர் வியூ உங்களுக்கு தெரியும். என்ன உங்களோட ஹோல்டிங்ஸ் அப்படின்ட்டு நம்ம வந்து அக்கௌண்ட் செட் பண்ணும் போதே பார்த்தோம். நீங்கள் அக்கௌண்ட் செட் பண்ணுறது வந்து 2 விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம். ஒன்று போர்ட்ஃபோலியோ ட்ராக்கிங்க்கு யூஸ் பண்ணலாம். இன்னொன்று வந்து டாக்ஸ் ரிப்போர்ட்ஸ்க்கு. ஸோ குட். ஃபர்ஸ்ட் வந்து அக்கௌண்ட் ஆட் பண்ணியாச்சு. இட்ஸ் a கிரேட் திங். லெட்ஸ் ரிவ்யூ த டிரான்சாக்ஷன்ஸ் ரைட். ரிவ்யூ டிரான்சாக்ஷன்ஸ் ஏன் பண்ணணும் அப்படின்னா இந்த வார்னிங்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் மிஸ்ஸிங் பர்ச்சேஸ் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து டேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட்டே ஒரு பர்ச்சேஸ் நடந்திருக்கணும் கரெக்டாக. ஸோ அதில் வந்து மிஸ்ஸிங் பர்ச்சேஸ் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு வந்து பர்ச்சேஸே இல்லாமல் எப்படி உள்ளே வந்துச்சு அந்த காசு. ஓகே. அப்படின்றது தான் வந்து கொஷினு. ஸோ அந்த வார்னிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. ஸோ ஐ எம் வெரி குட். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் ப்ரைஸஸ். மிஸ்ஸிங் ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லாம் ஸ்பேம். மற்றபடி எனக்கு எதுவும் தெரியல. இதெல்லாம் வந்து நம்ம ஸ்பேம்னு போட்டு டெலீட் பண்ணி விட்ற வேண்டியதுதான். இதுக்கெல்லாம் வந்து பெருசாக ஒன்றும் டைம் ஸ்பெண்ட் முடியாது. பட் தேர் வில் பி ஜென்யூன் கேசஸ் வேர் ப்ரைஸஸ் வில் பி மிஸ்ஸிங். அது வந்து நம்ம காயின் கியக்கோ யூஸ் பண்ணி அந்த டைமில் அந்த காயினுக்கு என்ன ப்ரைஸ் அப்படின்றது வந்து நம்ம மேனுவலாக கூட அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ குட். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த வார்னிங் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து ரிவ்யூ டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணுறது. ஸோ டிரான்சாக்ஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து யூ கேன் வியூ பை பர்டிகுலர் டேட் ஆல்சோ. லெட்ஸ் சே 1st Jan to 31st Jan. ஸோ இதெல்லாம் தான் நான் டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கேன். 1st Jan to 31st Jan ரைட். ஓகே. ஸோ இது பார்க்கலாம். ஸோ அப்புறம் நீங்கள் வந்து எந்தெந்த டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன் ஸோ லெட்ஸ் சே ட்ரேட்ஸ். ஓகே. ஸோ இதில் தான் வந்து நம்ம வந்து எப்படி நம்ம ப்ராஃபிட் லாஸ் அப்படின்றது வந்து இதில் தான் தெரியும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பார்ப்போமே. ஓகே. இங்கே கிரேட் எக்ஸாம்பிள். நான் வந்து ஒரு 25 மூவ் காயின்ஸ் வந்து மேண்டலாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து என்னைக்கு பண்ணியிருக்கேன் 18th டிசம்பர். ஸோ என்ன பண்ணுவோன்னா 18th டிசம்பருக்கான டேட் 18th டிசம்பர். ஓகே. ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட். ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணியிருக்கேன். பட் தேர் இஸ் அ பர்டிகுலர் டிரான்சாக்ஷன்ஸ் வேர் இந்த இது பண்ணியிருக்கேன். 25 மூவ்ஸ் வந்து நான் மேண்டலாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த டிரான்சாக்ஷன் வந்து வெரி வெரி நைஸ். ஸோ வந்து நீங்கள் ஸோ நான் வந்து என்னோடய மூவ் காஸ்ட் வந்து அப்போ வந்து 3.64 ரைட். அதாவது நான் வந்து 3.64 பென்ஸ் கொடுத்து 25 மூவ் வாங்கியிருக்கேன். அதை வந்து நான் ஹோல்ட் பண்ணியிருக்கேன். சில டைமுக்கு வந்து நான் இன்வெஸ்ட் பண்ண காசு வந்து 3.64 பென்ஸ். ஓகே. நான் கன்வெர்ட் பண்ணும்போது மூவோட விலை வந்து கம்மியாயிடுச்சு ரைட். ஸோ நான் என்னோடய லாஸுக்கு தான் நான் விற்றேன்.
அதாவது லாஸுக்கு தான் நான் ஸ்வாப் பண்ணேன். ஸோ மேண்டல் வந்து அப்போ வந்து 2.66. ஸோ பேசிக்கலி 3.64க்கு வாங்கி 2.66க்கு நான் விற்றேன். ஸோ எ லாஸ் ஆஃப் 93 பென்ஸ். இதுதான் வந்து ரெக்கார்ட் ஆகும். ஸோ ப்ராஃபிட் லாஸ் அட் த எண்ட் ஆஃப் டே உங்களோட ப்ராஃபிட் லாஸ் வந்து இப்படி தான் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ நான் என்னோட போன வீடியோவில் வந்து நான் இதை பற்றி சொல்லியிருக்கேன். எந்தெந்த டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து எந்தெந்த கேட்டகரியில் வரும், ஓகே, இதெல்லாம் பாசிட்டிவ், இதெல்லாம் நெகட்டிவ். ஸோ நம்ம ட்ரேட்ஸ் பார்த்தோம். இப்போ வந்து இந்த ட்ரேட்லேயே வந்து என்ன டேக் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ வந்து ஓகே ரிவார்ட்ஸ்லாம் பார்க்கணுன்னா அது மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸோ லெட்ஸ் சே டெபாசிட், இதுதான் வந்து பர்ஃபெக்ட். என்ன இதெல்லாம் வந்து எனக்கு ரிவார்டாக வந்துச்சு. ஓகே, எவ்வளோ ரிவார்ட் டெய்லி. ஸோ ரிவார்ட்ஸ் தான் மோஸ்ட்லி வந்து டெய்லி இல்லை வாரத்துக்கு ஒன்று அப்படின்றதுனால தான் நம்ம டிரான்சாக்ஷன்ஸ் கவுண்ட் வந்து அதிகமாகும். ரைட். ஸோ இதனால தான் வந்து டிரான்சாக்ஷன் கவுண்ட் அதிகமாகிறதுனால தான் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறது வந்து எக்ஸல் வந்து அவ்வளோ ஈஸியாக பண்ண முடியாது. அதுக்கு தான் வந்து இந்த மாதிரி காயின்லி சாஃப்ட்வேர் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குட். ஸோ நம்ம வந்து வாலெட்ஸ் ஆட் பண்ணிட்டோம், டிரான்சாக்ஷன்ஸ் ரிவ்யூ பண்ணிட்டோம். தேர்ட் வந்து டேக்ஸ் ரிப்போர்ட்ஸ். ரைட். டேக்ஸ் ரிப்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். இதில் வந்து ரிவ்யூ நீடட். ஓகே, வி டிடெக்டட் சம் இஷ்யூஸ் வித் தி வாலெட் ரிப்போர்ட்ஸ். 2-3 இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு காட்டுறேன். ஓகே, என்ன இஷ்யூஸ்? காயின்பேஸ் ஆடட் 7 minutes ago, மேண்டல் ஆடட் 10 minutes ago. இதில் என்ன இஷ்யூஸ் அப்படின்னு தெரியல. பட் நார்மலி வந்து பார்த்தீங்கன்னா இஃப் தேர் ஆர் எனி இஷ்யூஸ் இட் வில் பி ரிப்போர்ட்டட் ஹியர். வார்னிங்ஸ் நம்ம எடுத்ததுக்கப்புறம் கூட இந்த ரிப்போர்ட்ஸ், ஓகே லெட்ஸ் மேண்டல் கிளிக் பண்ணி பார்ப்போம் என்ன இஷ்யூஸ் அப்படின்ட்டு. ஓகே, addresses, okay, in that, okay, the mantle that we added without any transactions, right? So அதை பற்றி ஓகே, ஸோ லெட்ஸ் நாட் வரி டூ மச் அபவுட் இட். ஓகே, குட். ஸோ இப்போ வந்து டேக்ஸ் ரிப்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து சூப்பராக வந்து பர்ஃபெக்டாக வந்துடும். கேபிட்டல் கெயின்ஸ் 6.69 ஃபார் இயர் 24-25 அண்ட் எனக்கு வந்து ஒரு இண்டிகேஷன் கிடச்சிடும் 918 பவுண்ட் வந்து நான் வந்து இன்கம் டேக்ஸ் கட்டணும். இதில் வந்து தப்பிக்கவே முடியாது. இது வந்து என்னோட இன்கம், ரைட்ஸ். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மேக் ஷூர் இது வந்து ஏர் ட்ராப்ஸும் இதில் இருக்குது. பட் ஏர் ட்ராப் வந்து எனக்கு தெரிஞ்சு பிரிட்டனில் வந்து நம்ம இன்கம் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் ஹேவ் டு ரிவ்யூ டு மேக் ஷூர் இந்த ஏர் ட்ராப்பும் நான் வந்து கன்சிடர் பண்ணலன்ட்டு. கேஸ் ஃபீஸ் வந்து 1.75. இது வந்து ரொம்ப ஒரு நல்ல பெனிஃபிட், ரைட். 2 பவுண்ட்ஸ்லேயே வந்து இவ்வளோ டிரான்சாக்ஷன்ஸ், இவ்வளோ 283 டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணியிருக்கேன் மேண்டலில். இதுவே இத்தீரியம் வச்சுருந்தீங்கன்னு வச்சுங்களேன், எகிரி இருக்கும் இந்த கேஸ் டிரான்சாக்ஷன்ஸ். So that's one of the benefit of these alternative chains like Mantle, Avalanche. So அந்த மாதிரி நிறைய டிரான்சாக்ஷன்ஸ். குட். ஸோ டேக்ஸ் ரிப்போர்ட் டவுன்லோட் பண்ணணும்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பிளானில் தான் இருக்கணும். அப்போ தான் வந்து டேக்ஸ் ரிப்போர்ட் வந்து டவுன்லோட் பண்ண முடியும். ப்ராப்ளி ஜஸ்ட் செக். எதுவுமே பண்ண முடியாது. யா, சாரி. ப்ராப்ளி என்னோட சாம்பிள் ரிப்போர்ட் எதாவது இருக்கான்ற நான் பார்க்குறேன். இருந்துச்சுன்னா இல் பி நைஸ். சாம்பிள் டேக்ஸ் ரிப்போர்ட்ஸ் வந்து காயின்லியோட ஹோம் பேஜ்லேயே இருந்திருக்கு. ஸோ வந்து இதுதான் வந்து ஒரு சாம்பிள் ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு இப்படி தான் ஜென்ரேட் ஆகும். கொஞ்சம் டீட்டெயிலாக எவ்வளோ டெபாசிட் பண்ணீங்க, அதில் ஃப்ரம் சேல்ஸ் எவ்வளோ வருது, எல்லாமே வந்து உங்களுக்கு கிளியராக இருக்கும். இதை வந்து நீங்கள் வந்து உங்களோட ஹெச்எம்ஆர்சி செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ணும்போது இதில் இருக்கிற வேல்யூஸே நீங்கள் எடுத்து அதில் கொடுத்தீங்கன்னா இட் வில் பி ஈஸிலி ஃபிட் இன். ஸோ நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்படணுன்லாம் இருக்காது. ஸோ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், this is how it is done. ஸோ நம்ம வந்து எப்படி வந்து வாலெட்ஸ் ஆட் பண்ணுறதுன்னு பார்த்தோம், டிரான்சாக்ஷன்ஸ் ரிவ்யூ பண்ணுறது பார்த்தோம், டேக்ஸ் ரிப்போர்ட்ஸ் எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். தென் குயிக்லி couple of things, right? ஸோ உங்கள் போர்ட்ஃபோலியோ செட்டிங்ஸ், ஸோ உங்களோட பேஸ் கரன்சி, ஹோம் கண்ட்ரி. ஸோ நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணும்போது நான் யுனைடெட் கிங்டம் போட்டிருந்தேன். ஸோ இதில் வந்துடுச்சு. எப்போ வேணால் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். டிபெண்ட்ஸ் அப்பான் இஃப் யூ மூவிங் கண்ட்ரி ஆல்சோ நீங்கள் வந்து தாராளமாக ஒரே அக்கௌண்ட் வச்சு பண்ணலாம். பட் டிஃப்ரெண்ட் கண்ட்ரிக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணால் அதுவும் நீங்கள் வந்து பாசிபிள். அண்ட் மற்றபடி ஓகே. ஸோ குயிக்காக வந்து இந்த வாலெட் பேஸ் காஸ்ட் ட்ராக்கிங், இது வந்து குயிக்காக நம்ம வந்து ஏதாவது இம்பார்ட்டண்ட் அந்த வாலெட் பேஸ் காஸ்ட் ட்ராக்கிங்னா என்னென்னா, ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து காயின் பேஸில் வந்து ஒரு 2 பிட்காயின் வாங்குறீங்க. அண்ட் தென்
லெட்ஸ் சே ஒரு பினான்ஸில் வந்து ஒரு 2 பிட்காயின் வாங்குறீங்க. ஸோ உங்ககிட்ட மொத்தம் 4 பிட்காயின் இருக்கு. ஸோ நீங்க ஒரு பிட்காயின் விற்கிறீங்கன்னா பினான்ஸ்ல இருந்து, த கொஸ்டின் இஸ் உங்களோட ப்ராஃபிட் லாஸ் வந்து பினான்ஸ் ஸ்பெசிஃபிக்கா கால்குலேட் பண்ணணுமா? இல்ல வந்து ஆஸ் அ ஹோல் போர்ட்ஃபோலியோவா கால்குலேட் பண்ணணுமான்றதுக்காக தான் இது. ஸோ பை டிஃபால்ட் வந்து நீங்க போர்ட்ஃபோலியோ லெவல்ல பண்றது வந்து பெஸ்ட். ரைட். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த இது குடுத்துருந்தாங்க. பட் இல்ல நீங்க வந்து எப்படி சொல்றது? என்னோட காயின் பேஸ் வந்து என்னோடது. பினான்ஸ் வந்து என் ஒய்ஃப்து. நான் வந்து செப்பரேட்டா தான் ட்ராக் பண்ணணும். அந்த மாரிலாம் இருந்துச்சுன்னா, வாலெட் பேஸ் காஸ்ட் ட்ராக்கிங் போட்டீங்கன்னா, அந்த மெத்தட் வந்து ஒர்க் அவுட் ஆகும். ரைட். ஸோ இதுலயே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா, ஓகே தான். ஹெச்எம்ஆர்சி ஷேர்டு பூல், ரைட்? அஸ் எ இண்டிவிஜுவல் நீங்க ஒரே ஆள் பண்றீங்கன்னா, ஷேர்ட் பூல்னா, அ எல்லா நீங்க வந்து பிட்காயின் வந்து எந்த சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்ச், நான் சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் எங்க வாங்கியிருந்தீங்கனாலும், ஷேர்டு பூல் எல்லாமே ஒரே பூலா தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து இப்படி தான் ஹெச்எம்ஆர்சியும் வந்து அவங்க பாலிசியா சொல்லியிருக்காங்க. ஷேர்ட் பூல்ஸ் ஃபார் கம்பெனி அந்த மாரி தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காஸ்ட் எப்படி வந்து அந்த ப்ராஃபிட் லாஸ் கால்குலேட் பண்ணுறது எல்லாம் நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு ஷேர்ட் பூல் இண்டிவிஜுவல் இஸ் பெஸ்ட் திங். அண்ட் வாலெட் பேஸ்ட் காஸ்ட் ட்ராக்கிங் எனேபிள் பண்ணாதீங்க. எப்போ பண்ணணும்னா, இஃப் யூ வாண்ட் ஒரு வாலெட் வந்து ஒரு இண்டிவிஜுவல்து அப்படின்ட்டு, பட் 2மே ஒரே அக்கௌண்ட்டில் இருக்கணுன்றனால நீங்கள் அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா, இது எனேபிள் பண்ணுங்கள். மற்றபடி எதுக்கும் பண்ணாதீங்க. மற்றதெல்லாம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். ரியலைஸ் கெயின்ஸ் ஆன் கிரிப்டோ டு கிரிப்டோ ட்ரேட்ஸ், எஸ். எல்லாம் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். ஓகே, I'm just going to discuss changes. ஓகே, tax info நேம் எதை கொடுக்கணும்னா, plans. ஓகே, let's go to plans. Choose your tax plan. இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். எஸ். ஸோ இதில் வந்து டேக்ஸ் பிளான் நீங்கள் வந்து 100 டிரான்சாக்ஷன்ஸ் தான் இருக்குன்னா £39, பட் 1000 டிரான்சாக்ஷன்னா £79. ட்ரேடர்னா ரொம்ப அதிகமாக டிரான்சாக்ஷன் பண்ணிங்கன்னா £149. ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் நீட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் இது பெஸ்ட்டுன்ட்டு. ரொம்ப கம்மியாக டிரான்சாக்ஷன் பண்ணிங்கன்னா நீங்களே எக்ஸல் ஷீட்டில் மெயின்டைன் பண்ணலாம். பட் என்னோட ரெக்கமெண்டேஷன் நீங்கள் வந்து இப்போ 1000 பியாண்ட் பண்ணிங்கன்னா இட்ஸ் பெட்டர் டு டூ யூஸிங் ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் பண்ணலாம். பிகாஸ் ஐம் யூஸிங் காயின்லி, அதனால தான் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் இதை பற்றி. அண்ட் டூரிங் அட் சர்டன் பீரியட் யூ வில் கெட் சம் டிஸ்கவுண்ட். அண்ட் நான் ரெஃபர் பண்ணால் கூட உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ ப்ராப்ளி இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் வந்து என்னோட காயின்லி அக்கௌண்ட் கொடுக்குறேன். ஸோ ப்ராப்ளி யூ வில் கெட் சம் ரெஃபரன்ஸ் அவுட் ஆஃப் இட். ஓகே, லெட்ஸ் சி. ரெஃபர் ஃப்ரெண்ட். பார்த்தீங்களா? ரெஃபர் ஃப்ரெண்ட். ஓகே, குட். லெட் மீ காப்பி அண்ட் புட் இட் ஃபார் யூ. கிரேட். பிளான்ஸ் பார்த்தோம். ஸோ நீங்கள் வந்து வருஷம் நீங்கள் வந்து பிளான் வாங்கியிருந்தீங்கன்னா, யூ கேன் ஆல்வேஸ் கோ பேக் அண்ட் செக் எப்படி நீங்கள் வந்து ஃபைல் பண்ணியிருந்தீங்க, உங்கள் ரிப்போர்ட் என்ன அப்படின்னு சொல்கிறது வந்து எல்லாமே இதில் வந்து விசிபிளாக இருக்கும். ஸோ எக்ஸாஸ்டிவாக வந்து காயின்லி ஹஸ் டன் amazing work in enhancing this software and make life easy for crypto investors like you and me. Hopefully இன்னைக்கு வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கான்வர்சேஷனோட ஒரு டிஸ்கஷனோட அடுத்த வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹாப்பி.